வெல்கம் பேக் டு கிட்டு சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சீலாவு மீன் காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ருசியான ஒரு குழம்பு. இதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சாம்பார் வெங்காயம் எடுத்து 2ஆக கட் பண்ணி வச்சிடணும். கைப்பிடி அளவுக்கு பூண்டு, அப்புறம் புளி தண்ணி ரெடி பண்ணி வச்சிடணும். புளி தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வேணும். அப்புறம் காரக்குழம்பு மசாலா, இல்லைன்னா தனியாத்தூள், காஞ்ச மிளகாத்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் இந்த புளி தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். நம்ம வெங்காயம் வதக்கி வர வரைக்கும் இது இப்படி இந்த மிக்ஸர் ரெடியாக இருக்கணும். அப்புறம் கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் அப்புறம் சன்னாளாவும் விட்டு முதல்ல இந்த பூண்டை போட்டு நல்லா வதக்கணும். பூண்டு கொஞ்சம் வதங்கின பிறகு சாம்பார் வெங்காயம் போட்டு பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கணும். அதுக்குள்ளே தக்காளி 2 தக்காளி எடுத்து இது மாதிரி ஜூஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இந்த தக்காளியும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வத்திக்க விடணும். வெங்காயத்துக்கு கூட அந்த ஒரு முருங்கைக்காவும் கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் கலக்கி வச்சுருக்கிற புளி தண்ணியும் விட்டு தேவைக்கு உப்பெல்லாம் போட்டு காரம் வேணும்னா இன்னும் ஒரு ஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூளும் போட்டு இது நல்லா திளைக்க விடணும். நல்லா திளைச்ச பிறகு தான் நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டு மரினேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மீனை போட முடியும். இது கொஞ்ச நேரம் ஒரு 4 நிமிஷம் நல்லா திளைக்கட்டும். திளைச்ச பிறகு உப்பு புளியெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு பீஸாட்டு நம்ம அந்த குழம்புல போட்டுடலாம். மீன் போட்டு ரொம்ப கலரக்கூடாது. அப்படியே மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா திளைக்க விடணும். ஸ்லைட்டாக உடன் ஸ்பூன் வச்சு ஸ்லைட்டாக கலரை கொடுக்கலாம், அவ்வளோதான். இது நல்லா திளைச்சி சைடில் எண்ணெய் வர வரைக்கும் நல்லா திளைச்சி வந்துடும் மூடி வைக்கும்போது. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி நறுக்கி அதுவும் கடைசியாக போட்டுடலாம். இந்த குழம்பு அவ்வளோதான். இது ரொம்ப ருசியாக இருக்கும். சாதம் கூட, இட்லி கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு. இப்போ இது நல்லா திளைச்சி வற்றி வந்துடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்டு சமையல்.